அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் சில ஆவணங்கள் அடங்கிய ஹார்டிஸ்க் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுத்தாரு. சிந்தாதிரிப்பேட்டையில் இது தொடர்பான ஒரு புகாரும் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியே வந்துச்சு. ஒரு மின்சாரத்துறையில் மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 18 ஹார்டிஸ்கள் காணாமல் போயிருக்கு. இந்த ஹார்டிஸ்கில் தான் யார்கிட்ட டெண்டர் போட்டாங்க, நிலக்கரி ஒப்பந்தம் யார்கிட்ட போடப்பட்டுச்சு, ஒப்பந்த தொழிலாளர்கள் யார் யார், அந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு, இப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் அடங்கியிருந்துச்சு. இந்த ஹார்டிஸ்கை வச்சு தான் கடந்த ஆட்சியில் முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க இருந்தோம். இப்போ அந்த ஹார்டிஸ்கே காணும், எப்படி கிணத்தையே காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹார்டிஸ்க் மாயமானவருடைய பின்னணி என்ன, இதுக்கு யார் பொறுப்பு, இது எதனால் காணாமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் இந்த காணொளியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். புதிய அரசு தாவேக அரசு அமைஞ்ச உடனே மின்சாரத்துறையில சில முறைகேடுகள் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. நிறைய ஊழல்கள் நடந்திருக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். டிரான்ஸ்பார்மர் முறைகேடு, நிலக்கரி முறைகேடு, ஒப்பந்த முறைகேடு, டெண்டர் முறைகேடு, இப்படி பல்வேறு முறைகேடுகளை மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அடுக்கிட்டே போனார். திடீர்னு பார்த்தா ஒரு 10 நாட்களாக சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மின் தடை ஏற்பட்டுச்சு. இது திட்டமிட்ட சதி. இந்த ஆட்சி மீதான அதிருப்தியை உருவாக்கத்தான் இந்த தடையை அவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க. தொழிலாளர்களே இதை பண்ணுறாங்க. இந்த ஊழல்களை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில் தான் இந்த அரசு லஞ்ச ஒழிப்புத்துறையை வச்சு மின்சாரத்துறை கூடிய டெண்டர் முறைகேட, ஊழல் முறைகேட, நிலக்கரி முறைகேட கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ கடந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறை அமைச்சரோ அதுக்கு முன்னாடி இந்த மின்சாரத்துறை அமைச்சரோ மாட்ட போறாரு, வசமா சிக்க போறாங்க அப்படின்னு காத்துட்டு இருக்க சூழ்நிலையில் வடிவேலு கூட்டு போவார்ல, வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு பாருங்க, கிணத்தை தூக்கிட்டு கொண்டு பனைமரத்தை நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 18 ஹார்டிஸ்கள், ஒரு டிஸ்க் 2 டிஸ்க் இல்லை, 18 ஹார்டிஸ்க்கு. இந்த ஹார்டிஸ்கில் தான் யார்கிட்ட டெண்டர் போடப்பட்டுச்சு, எவ்வளவுக்கு டெண்டர் போடப்பட்டுச்சு உள்ளிட்ட ரகசிய ஒப்பந்தங்கள், ரகசிய டெண்டர்கள், நிலக்கரி யார்கிட்ட வாங்கிச்சு, என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, எந்த காலகட்டத்தில் வாங்கப்பட்டுச்சு என்ற எல்லா ஆவணங்களும் இருந்ததாக சொல்லப்படுகிற ஹார்டிஸ்க்கு காணும். அது எங்கே வச்சு காணும்? தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய தலைமை அலுவலகம். அந்த தலைமை அலுவலகத்திற்குரிய அறையிலிருந்து ஹார்டிஸ்க் காணாமல் போயிடுச்சு. சரி, அந்த ஹார்டிஸ்க் காணாமல் போச்சு இல்லை, காணாமல் போன ஹார்டிஸ்கை கண்டிப்பாக யாரோ ஒரு அதிகாரியுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கணும். அதில் என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. டெண்டர் முறைகேடு மொத்தம் சொல்ல முடியாது. டெண்டர்னா டெண்டர் ஆவணங்கள் மட்டும் இருந்துச்சா, இல்லை க்ரீன் எனர்ஜி அப்ரூவல்ஸ் இருந்துச்சா, இல்லை நிலக்கரி சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் இருந்துச்சா, இல்லை பர்ச்சேஸ் ஆவணங்கள் இருந்துச்சா, என்ன ஆவணம் இருந்துச்சு, எந்த அறையில், யாருடைய அறையில், எந்த அதிகாரியின் அறையில் அது வைக்கப்பட்டுச்சு. ஹார்டிஸ்கில் மட்டும்தான் அந்த ஆவணங்கள் இருந்துச்சா, வேற எதுவும் சிஸ்டத்தில் இருந்துச்சா? ஹார்டிஸ்க்லையும் சிஸ்டத்துலையும் மட்டும்தான் இருந்துச்சா, வேற எதுவும் க்ளவுடோ இல்லை வேறு சர்வர்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ அது சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா, அது அங்கே எதுவும் வச்சுக்கப்படலையா? அதே போல் இந்த ஆவணங்கள் இருந்த அறையில் சிசிடிவி இருந்திருக்கும்ல. சிசிடிவி இருந்துச்சா, இல்லை சிசிடிவி இயங்கலையா, இல்லை சிசிடிவி இயக்குன அதிகாரி யார், இயங்காமல் போச்சுன்னா இயங்காமல் போனுடைய காரணம் என்ன, கோளாறு இருந்துச்சுன்னா கோளாறு ஏன் ஏற்பட்டுச்சு, கோளாறு ஏன் சரி செய்யப்படலை, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரியமோ தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நிர்மல்குமார் அவர்களோ எங்கேயாவது எப்போவாது ஏதாவது பேசியிருக்காங்களா? சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் பேரில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த எஃப்ஐஆர் பேரில் ஒரு ஊழியர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தலைமையகத்தில் 18 ஹார்டிஸ்கள் கடந்த 5 ஆண்டுகளாக வாங்கப்பட்ட டெண்டரில் நடந்த எல்லா ஆவணங்களும் அடங்கிய 18 ஹார்டிஸ்க்கு காணாமல் போனதுக்கு ஒரு ஊழியர் மட்டும்தான் காரணமா? தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சாரத்துடைய அமைச்சர் பொறுப்பா, தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் பொறுப்பா? 2 கேள்வி இருக்கு. இப்போ நான் ஒரு அலுவலகம் வச்சிருக்கேன். இந்த அலுவலகத்திற்கு ஓனர் நான், ஆனால் இன்சார்ஜ்னு ஒருத்தர் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த அலுவலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போனால் நான் பொறுப்பு கிடையாது, அந்த இன்சார்ஜ் தான் பொறுப்பு. ஏன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் விட்டேன். நான் திருச்சிக்கு போவேன், நான் ஊராக போவேன், நான் வெளியூர் போவேன், இல்லை வெளிநாடு போவேன், எங்கே போவேன், ஆனால் அவருக்கு ஒரு இன்சார்ஜ் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே ஒரு மெமரி கார்டை காணும், ஒரு ஹார்ட் டிஸ்கை காணும், ஒரு லேப்டாப்பை காணும், ஒரு கேமராவே காணும், ஒரு 10 தண்ணி பாட்டில் காணும் அப்படின்னா
இப்போ யார் பொறுப்பு? அவரை கூப்பிட்டு கேட்பேன், உங்கள்கிட்ட கட்டுப்பாடு விட்டு போனேன், நீங்கள் ஏன் இதை வந்து கண்காணிக்கலை அப்படின்னு கேட்பேன். அதே போல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு இன்சார்ஜாக தமிழ்நாடு மின் வாரிய தலைவராக ஐஏஎஸ் கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கார். எந்த அளவுக்கு அவருக்கு அதுக்கு முழு பொறுப்பு இருக்குது அப்படின்னா, 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் ஆற்காடு வீராசாமி தமிழ்நாடுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒரு ஏதோ சிக்கல், அப்போ ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணும். பத்திரிகையாளர் போயிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வச்சு ஆற்காடு வீராசாமிகிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இங்கே வச்சு பேசுறது சரியாக இருக்காது, நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு வாங்க, அங்கே நான் பேசுகிறேன். ஆனால் இங்கே தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய சேர்மன், வாரிய தலைவர், அப்போ அனுஷ்ராஜ் சர்மான்னு ஒருத்தர், அவர் தான் பொறுப்பு, அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க, இங்கே வச்சு நான் பேசவே கூடாது. அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்குள்ளே வச்சு தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கறது கூட உரிமை கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய முழு கட்டுப்பாடும் மின் வாரிய தலைவர் கட்டுப்பாட்டில் வருது. அந்த மின் வாரிய தலைவர் தான் அங்கே எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அப்போ இந்த மின் வாரிய தலைவருக்கு தெரியாமல் இந்த 18 ஹார்டிஸ்கள் காணாமல் போயிருச்சா? மின்சாரத்துறையில் ஏதோ ஒரு முறைகேடுங்க, ஏதோ டெண்டர் முறைகேடு, இல்லை ஏதோ நிலக்கரி முறைகேடு, இல்லை ஒப்பந்த தொழிலாளர் முறைகேடு, இல்லை ஏதோ ஒரு கிரீன் எனர்ஜி வாங்கினதில் முறைகேடு, ஏதோ ஒன்று முறைகேடு இருக்குல்ல. முறைகேடு இருக்க போய் தான் 2 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு வருமானம் 70,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி. ஆனால் கடன் 2 லட்சம் கோடி மின்சார வாரியத்துக்கு இருக்குது. எப்படி 2 லட்சம் கோடி இருக்குது? தனி மனிதன், நான் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள், இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நீங்கள், பார்த்துட்டு யாருக்கும் பரப்பாமல் கமுக்கமாக உட்காந்துருக்குற நீங்கள், எல்லாருக்கும் வீட்டில் மின்சாரம் பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, எல்லாரும் லட்சக்கணக்கான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இவங்க எல்லாரும் மின்சாரம் பயன்படுத்துகிறோம். அரசாங்க சப்சிடி கொடுத்தோ இல்லை காசு கொடுத்தோ வாங்கி பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தும் பொழுது எப்படி கடன் ஆகுது? அப்போ கடன் அப்படிங்கும்போது இங்கே ஒரு பெரிய ஊழல் பெருச்சாளிகள் மின்சாரத்தை அணில் கட் பண்ணி மின்சாரம் வராமல் போச்சு இல்லையா? அணிலாம் உண்மையிலே செதில்பால சொன்ன அணில், அந்த அணில் கட் பண்ணி போச்சு இல்லையா? அது மேலே ஏதோ ஒரு அணில் போல ஏதோ ஒரு பெருச்சாளி திருடுது. இப்போ திருடுவதால தான் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு. மரியாதைக்குரிய சிடி நிர்மல்குமார் கூட சொல்லியிருந்தார், 8 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதை 11 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு எழுத்துக்காடு சொல்லியிருந்தார், 8 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதை 11 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் ஒரு 3 ரூபா டிஃப்ரென்ஸ் ஆகுது. இப்படி வம்படியாக நிறைய இடத்துல நடந்திருக்குது. மின் விளக்கல் வாங்கல தொடங்கி ஒயர் வாங்குறத தொடங்கி எல்லாத்துலேயுமே முறைகேடு, அதிக விலைக்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கொட்டேஷன்ஸு, இந்த கோட் பண்ணது, இந்த டெண்டர்ஸ் எல்லாம் இருந்தது இந்த ஹார்ட் டிஸ்கில். அப்போ இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கிறது எப்போதுலேருந்து? 15 ஆண்டு காலமாக. அப்போ யார் பொறுப்பு? ஏற்கனவே 2016 to 21 யார் மின்வாரிய தலைவர், யார் மின்வாரிய அமைச்சர். 2021லேருந்து 26 வரைக்கும் யார் மின்வாரிய தலைவர், யார் மின்வாரிய அமைச்சர். இப்போ யார் மின்வாரிய தலைவர், யார் மின்வாரிய அமைச்சர். இப்போ இருக்கிற அமைச்சர் நேரடியாக ஸ்கேமில் இப்போ இன்னும் இறங்கலை. இப்போதைக்கு இவர் ஸ்கேமை கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கார். இவர் ஸ்கேம் பண்ணுறாரா இல்லைங்கிறத இந்த 5 வருஷம் முடிஞ்சால் தான் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஒரு பெரிய ஊழல், ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த முறைகேட்டுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது ஏற்கனவே 2016-21 மின்வாரிய தலைவராக இருந்தவர் யாரு? இன்றைய தலைமைச் செயலாளர் சாய்குமார் ஐஏஎஸ். 2021-26 காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய மின்வாரிய தலைவராக இருந்தவர் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி ஐஏஎஸ். இப்போ இந்த சாய்குமார் ஐஏஎஸ் இப்போ தலைமைச் செயலராக இருக்காரு. இப்போ ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுடைய மின்வாரிய தலைவராக இருக்காரு. 2000க்கு முன்னாடி மின்சார வாரியத்தில் முறைகேடு நடந்தது. அப்போ அந்த முறைகேடு நடந்ததெல்லாம் எதில் இருக்கும்? இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். இப்போ யார் தலைமைச் செயலர் இருக்காங்க? அந்த மின்வாரிய தலைவர் தான் தலைமைச் செயலர் இருக்காங்க. இப்போ யார்? ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மின்வாரிய தலைவர் இருக்காரு. இப்போ யார் கட்டுப்பாட்டில் வர்றாரு? அவர் ராதாகிருஷ்ணன் சாய்குமார் ஐஏஎஸ் கட்டுப்பாட்டில் வராரு. சாய்குமார் ஐஏஎஸ் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மின்வாரியத்தில் இருந்த முறைகேடு சம்பந்தப்பட்ட கோப்புகள்லாம் இங்கே இருக்கும் பொழுது இந்த அரசு வந்து அதை நோண்டும் நினைக்கும் போது அவர் யாரை காப்பாற்றுவார்? அவரை காப்பாற்றுறதுனா சாய்குமார் ஐஏஎஸும் ராதாகிருஷ்ணனும் கூட்டு சேர்ந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வாதம் கிடையாது. அவர் காலத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா சாய்குமார் ஐஏஎஸுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு.
ராஜேஷ் லக்கானி கட்டுப்பாட்டில் இருந்த காலத்தில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடுடைய மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரே சொல்றாரு, நான் சொல்லல, அவரே குற்றச்சாட்டுறாரு. அப்படின்னா இந்த 2 அதிகாரிகள் இருந்த காலகட்டத்தில் முறைகேடு, ஐ மீன் அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் முறைகேடு. திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தார், அவர் காலத்தில் நிறைய முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்காக ஹார்டிஸ் காணாம போச்சா, அமைச்சர்களை காப்பாற்ற ஹார்டிஸ் காணாம போச்சா, இல்ல அதிகாரிகளை காப்பாற்ற ஹார்டிஸ் காணாம போச்சா, யாருக்கு விசுவாசமா இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இதற்கு தமிழக அரசு பதில் சொல்ல வேண்டும். மின் வாரியம் என்பது அந்த ஒட்டுமொத்தமான அந்த சேம்பர்ஸும் மின்சாரத்துறையினுடைய வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 18 ஹார்டிஸ்கள் மிக முக்கியமான தமிழ்நாட்டையே ஒரு திருப்புகிற ஒரு முக்கியமான கோப்புகள் அடங்கிய ஹார்டிஸ்கள் காணாம போகுது அப்படின்னா ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் எப்படி பொறுப்பாப்பாரு? இதுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. விசாரணை முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். எளிமையான கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தப்பு நடந்துக்கு அந்த அதிகாரி பொறுப்பு இல்லையா? அதிகாரி பொறுப்பு அப்படின்னா அந்த அதிகாரியை மீண்டும் எப்படி தொடர முடியும்? அதிகாரி பொறுப்பு இல்லை அப்படின்னா வேற யார் பொறுப்பு? அதிகாரி பொறுப்புன்னா நீங்க மின்வாரியத்துக்குள்ள அமைச்சரே போய் ஆளுமை அப்படின்னா ஒரு அட்டானமஸ் பாடி, அது தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம். தமிழ்நாடு அரசுடைய கீழ் வந்தாலும் தனித்து, போக்குவரத்து துறை போல தனித்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்துக்குள்ள மின்வாரிய தலைவர் தான் முழுமையான பொறுப்பு. அப்போ அவரை நீங்க புகார் அளிக்காம, அவர் மீது புகார் அளிக்காம எப்படி இங்கே போச்சு? அவர் என்கொயரி கூட கூப்பிடலையே. என்கொயரிக்கு நீங்கள் அழைச்சி அவருக்கு நீங்கள் அழைப்பானை கொடுத்து எந்த அந்த ஆவணங்களை எதிர்த்து இந்த ஆவணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 18 ஹார்டிஸ்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த ஹார்டிஸ்கள் வேற எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? இப்போ நீங்கள் நம்ம நிறைய காணொலியில் எடுப்போம் சாட்டையில். அந்த காணொலியில் சிஸ்டம் ஃபுல்லானதுக்கப்புறம் ஹார்டிஸ்கில் பதிவு பண்ணுவோம். ஆனால் சிஸ்டத்துலையும் இருக்கும், ஒரு காப்பி இருக்கும், ஹார்டிஸ்க்லையும் இருக்கும். இப்போ அதே போல் நம்ம ஒரு சின்ன நிறுவனம் ஒரு வீடியோ போடுறோம், அவ்வளோதான். இது ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு, 8 கோடி மக்கள் வாழக்கூடிய மாநிலம். அதில் 18 ஹார்டிஸ்க்குன்னா எத்தனை டிபியில் இருந்துச்சு, அதில் என்னென்ன ஆவணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு அதிகாரிக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சரி, இவர் இப்போ தான் வந்திருக்காருன்னா இதுக்கு முன்னாடி இருக்க அதிகாரி தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ இந்த முன்னாடி அதிகாரியாவது விசாரணை அழைச்சிங்களா ராஜேஷ் லக்கானியை? இல்லை அதுக்கு முன்னாடி கூடிய சாய்குமார் ஐஏஎஸ் விசாரணைக்கு அழைச்சிங்களா? இது ஒன்றும் 10க்கு 10 ரூமில் நடத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ் கிடையாது, டிஎன்இபி ஆஃபீஸு. இப்போ ஒரு சிஸ்டம்னா அது எந்த சிஸ்டம், யார் இயக்குறா, அது லெக்சரில் இருக்கும். ஹார்டிஸ்க்கு அப்படின்னா அந்த ஹார்டிஸ்கில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹார்டிஸ்க்கு எங்கே வாங்கணும், அதோடைய பில்லு என்ன, அது என்ன டேட்டில் வாங்கப்பட்டுச்சு, அதுக்கு யார் இன்சார்ஜ் அப்படிங்கிறதும் லெக்சரில் இருக்கும், டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவும் சிஸ்டத்தில் ஏற்றப்பட்டிருக்கும். எல்லாமே சிஸ்டமேட்டிக், இன்னைக்கு 100 விழுக்காடு சிஸ்டமேட்டிக்கு. அப்போ அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன இருந்துச்சு, அந்த ஹார்ட் டிஸ்க் எப்போ வாங்கப்பட்டுச்சு, அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு, அது எல்லாமே ஆவணமாக இருந்திருக்கும்ல. அந்த டேட்டா எங்கே? நீங்கள் இதுக்கு என்கொயரி நடத்தி இது நீதிமன்றத்துக்கு போய் இந்த இன்பதுரையும் அப்பாவும் கேஸு கோர்ட்டுக்கு போனாங்களே, 10 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்குது. அப்போ இன்பதுரை ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு சொல்லி, அதுக்கிடையில் இன்பதுரை 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்து, அப்புறம் திருப்பி அப்பாவும் 5 வருஷம் இருந்து, திருப்பி முடிஞ்சிச்சு. 10 வருஷம் கழிச்சு இன்பதுரை ஜெயிச்சது செல்லாது. ஆஹா, இந்தியாவுடைய நீதிமன்றத்துக்கு கொடுத்து ராயல் சல்யூட் போடணும் நம்ம. அது மாதிரி வர்றதுக்கா? இப்போ இந்த வாரிய தலைவர் போய் அடுத்த வாரியத்தில் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இந்த கோப்புகளை திருடியது இவர் தான். அவர் செத்து 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போய் பிடிக்கிறது? அப்போ இது விரைவான நீதி, வெளிப்படைத்தன்மையான அரசு என்று சொல்லக்கூடிய இந்த அரசு விரைவாக இதை விசாரித்து, குறிப்பாக இந்த மின் வாரியம் என்பது மின்வாரிய தலைவருடைய கட்டுப்பாடு வருவதால் அவர் இதில் விசாரணைக்கு அழைக்கப்படணும். இதுக்கு முன்னாடி இருந்த மின்வாரிய தலைவரும் அதற்கு முன்னாடி இந்த மின்வாரிய தலைவரும் விசாரணைக்கு அழைக்கப்படணும். அப்படி அழைக்கப்பட்டால் மட்டும்தான் இதில் குறைந்தபட்ச நியாயம் கிடைக்கும். இங்கே கோப்புகள் காணாமல் போகிற, ஐ மீன் ஹார்டிஸ்கள் காணாமல் போகிற அதே கேப்பில், அதே நாளில் கிட்டத்தட்ட சைமல்டேனியஸாக சொல்லலாம், டெல்லியில் ஒரு டிஎன்இபி ஆஃபீஸ் இருக்குது. ஐ மீன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் டிஎன்இபி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒரு அதிகாரி இருக்கார். அந்த அதிகாரி பற்றி டீட்டெயிலாக நம்ம சாட்டில் பேசியிருந்தோம். அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, டிரைவரை இறக்கி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு சில ஆவணங்கள்லாம் டாக்குமெண்ட்லாம் டிக்கியில் போட்டு அவர் டிக்கியை தூக்கி சேரில் உட்கார வச்சு நேராக கிளம்பி கூர்கானுக்கு போய் அந்த ஆவணங்களை பூரா, கூர்கானில் ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கு, போனால் தெரியும். அவர் அங்கே போய் கோப்புகளை எரிச்சாரு அப்படின்னு ஒரு தகவல் இல்லைங்க. அவர் எரிக்கலைங்க, ரொம்ப நேர்மையான மனுஷன், அவர் மேலே அபாண்டமாக பழிபடக்கூடாது அப்படின்னா அவருடைய கார் எங்கெங்கே போயிருக்கு ஒரு வாரமா அப்படின்னு ஜிபிஎஸ்ல பார்க்கலாம்ல, சிசிடிவியில், டோல் பூத்தில்
தெரிஞ்சிட போகுது. இல்லைங்க அவர் ஃபோனை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஃபோனில் எங்கே ஜிபிஎஸ்ஸே ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தா கூட சிம்மு ட்ராவலாக இருக்கும்ல, சிம்மை ஆஃப் பண்ணி போட்டு போயிருந்தானா சிம் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு அதிகாரி போகிற அளவுக்கு என்ன வேலை அப்படின்னு தெரிஞ்சிட போகுது. அவர் என்ன கூர்கான் பக்கத்தில் சைபர் சிட்டி இருக்குது, அங்கே போய் பப்பில் போய் ஆட போனாரா, இல்லை வேறு யாரையும் சந்திக்க போனாரா? ரிலையன்ஸ் சிஇஓக்கெல்லாம் அங்கே தான் வந்து அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க, இந்தியாவிலே காஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கே போய் எதுவும் பார்க்க போனாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. அந்த கேள்விகளெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரத்துறை அமைச்சர் கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நியாயம் கிடைக்கும். திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம், வில்ல மாட்ட போகிறோம் அப்படின்னா அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அது முக்கியமான ஆவணங்களை போய் அழிப்பாங்க, பரபரப்பாக இருக்கும் கிளைமேக்ஸ். அதை அழிக்கிறதுக்காக வில்லன் டீம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஹீரோ அதை அழிக்காமல் அந்த லேப்டாப்பை காப்பாற்ற ஓடிக்கிட்டு இருப்பார், வில்லன் டீம் முந்தி போய் அதை அழித்து பாதி இப்படி ப்ராசஸ் ஆகிட்டு டப்புன்னு ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுவாங்க. அப்புறம் வந்து படத்தில் வந்து முக்கியமான கோப்புகள் காணாமல் போகிறது, ஆவணங்கள் காணாமல் போகிறது, இது எல்லாமே ஆவணங்கள் கோப்புகள் காணாமல் போகிறது எல்லாமே எவனோ ஒருத்தனை காப்பாற்ற. அந்த எவனோ ஒருவன் யாரு, அந்த எவனோ ஒருவனுக்காக இந்த ஹார்டிஸ்கை எடுத்தவன் யாரு, தொடர்ந்து பேசுவோம். இப்போதைய மின்வாரியத்துறை தலைவர் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த அரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காரு, இந்த அரசுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்காரு, இந்த அரசுக்கு ரொம்ப உண்மையாக இருக்காரு. இவர் அப்படித்தான் திமுக அரசுக்கு இருந்தார், அதுக்கு முன்னாடி அதிமுக அரசுக்கும் அப்படிதான் இருந்தார். அதிமுக அரசு முடிஞ்ச உடனே அதிமுக முடிஞ்சு திமுக பிறகுது. திமுக அரசு பிறந்த உடனே இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த நோட்டு புத்தகத்தை வந்து நெஞ்சில் அப்படி அணைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போவாங்க, பார்த்துருப்போம். அதே மாதிரி கோப்புகளெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக சித்தரஞ்சன் சாலை கிளம்பிட்டாப்புல. இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா 2026 மே 4 முடியுது, டப்புன்னு திருப்பி அதே போல் எடுத்துக்கிட்டு நெஞ்சு அணைச்சிக்கிட்டு பனையூருக்கு கிளம்பிட்டாப்புல. அப்புறம் கேட்கலாம் வெட்டி கொண்டாடி இந்த ஆட்சியை வரவேற்றாருங்கிறதா தனி கதை, அது வேறு விஷயம். இப்படி ஒவ்வொரு அரசு வந்தாலும் எந்த அரசு விசுவாசமாக, அதான் உண்மை, எந்த அரசு வருதோ அந்த அரசு விசுவாசமாக இருக்கணும். அந்த அரசுக்கு மட்டும்தான் விசுவாசமாக இருக்காரா அப்படிங்கிறதா இப்போ இருக்கிற கேள்வி. நம்மகிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளோ பதற வேண்டியிருக்கு அப்படின்னா, 2 லட்சம் கோடி தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு கடன், அது ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த கடன் வந்து பங்கு இருக்குது. இப்போ போக்குவரத்து துறை நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னா தேய்மானம், டீசல் சார்ஜு, நிறைய செலவினங்கள் இருக்குது. அப்புறம் இன்னைக்கு இலவசங்கள் வேறு அரசு கொடுத்துருக்காங்க, இலவச பேருந்துகள், இதனால் அது கடனில் ஓடுன்னு சொல்லலாம். ஆனால் போக்குவரத்து மின்சாரத்துறை இருக்குது பாருங்கள், சரியாக 4ஆம் தேதி பில்லு, 3ஆம் தேதி நைட்டு ஆன்லைனில் பண்ணால் கூட போகாது, அது எவனாவது ஒரு நெட் சென்டரில் போய் தான் கட்டணும், ஏன்னா உனக்கு டைம் முடிஞ்சிச்சு அப்படிம்பாங்க. 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 12 மணிக்கு நம்ம பணத்தை கட்டலை அப்படின்னா 1500 தான் இருக்கும். கட்டலை அப்படின்னா 4ஆம் தேதி சாயந்தரம் வந்து பீஸ் கேரில் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் சரி, சார் கட்டிட்டு சொன்னால் கட்டிட்டு வந்து இபி ஆஃபீஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒயர்மேன் போர்மேன் வந்து போட்டு விடுவார். அப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரிட்ஜ் ஓடாது, மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, ஸ்கூல் பிள்ளைக்கு கிளம்ப முடியாது, ஃபேன் ஓடாது, வெயிலில் பிடிங்க. நாளை எங்கள் வீட்டில் பல தடவை பிடிங்கிருக்காங்க. அவசரத்தை மறந்துடுவோம், சில நேரங்களில் டேட்டை ஆன்லைனில் பார்க்காம விட்டுருவோம், பேடிஎம்மில் பார்க்காம விட்டுருவோம், கூகுள் பேயில் பார்க்காம விட்டுருவோம், மறந்து போயிருப்போம். இப்படி பல தடவை பண்ணியிருக்காங்க. அப்புறம் கூப்பிட்டு சொல்லி அப்புறம் பணத்தை கட்டி உடனே பண்ணுவோம். இப்படி ஒரு அரை நாள் தள்ளி போனால் கூட 1500 இருக்கும், 1400 இருக்கும், சில வீட்டில் 100 இருக்காது. போய் சொல்ல முடியுமா, ஐயா 1500 1400 இருக்குங்க, 100 நான் நாளைக்கு வேலை பார்த்து கட்டிடுறேன், கட்டு அப்படிமா? அப்படிதான் ரெக்வஸ்ட் இருக்கா? கிடையாது. 1500 2000 500 600 ஃபீஸ் பிடுங்கப்பட்டு அப்புறம் பணம் கட்டி தான் மின்சாரம் வருங்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு மக்கள் இருக்காங்க. ஆனால் நீ சாதாரணமாக சர்வசாதாரணமாக பல ஆயிரம் கோடிகளை அடித்த கோப்புகள் காணும் அப்படின்னா எல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? எனக்கு நல்லா வாயில வரும், விஜய் அவர்களுக்கு வர்ற மாதிரி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து